போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன தெரியுமா? மார்க்கெட்டில் இப்போ இருக்கக்கூடிய டியூவல் டிரைவர்ஸில் ஒரு 3 பேரை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஒருத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா OnePlus, இன்னொருத்தர் வந்து MIUI, இன்னொன்று Realme. ஸோ OnePlus அண்ட் Realme ரெண்டும் BBK ஃபேமிலி தான். ஸோ அவங்க ஓரளவுக்கு டாமினேட் பண்ணுவாங்க. ஒருத்தன் LDAC, இன்னொருத்தன் LHDC. பட் இந்த MIUI தான் பார்த்தீங்கன்னா AAC. கரெக்ட், SBC AAC. அதில் ஆப்டெக்ஸ் கொடுத்துருந்தானா MIUIக்கு நான் வந்து கொடி பிடிச்சிருப்பேன். ஆனால் கொடுக்கல. ஆனால் MIUI தைரியமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக இந்த 2000 rupees நம்ம லான்ச் ஆகக்கூடிய பட்ஸ் எல்லாமே வந்து ஏஎன்சியோட பார்த்துட்ருக்கோம். இவங்க நாங்கள் டூவல் டிரைவர்ஸில் வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணி ஏஎன்சி இல்லாமல் வந்து ஒரு டூவல் டிரைவர்ஸ் பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் மியூசிக்காக பண்ணுவோங்க, இப்போ என்னங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான் அவன். சரி, இப்போது எனக்கு இந்த டிசைன் ஆஸ்பெக்ட் இருக்குல்லடா, இந்த 3த்தையும் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 3த்தையும் பார்க்கும்போது இது மேட் ஃபினிஷ்னால என்ன ஆகும்னா அவ்வளோ ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் தெரியாது. ஸோ இதுலேயும் என்னென்னா பாட்டம் வந்து ரப்பரைஸ் மேட் மாதிரி இருக்குது. ஆமாம், பாட்டம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டாப்பில் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். எஸ்கேப் ஆகிருக்கும், பட் மேலே ஸ்க்ராட்ச் ஆகும். அது காம்பேக்ட் டப்பா மாதிரி இருக்கும். அப்படியே காட்டிடுங்களேன். அது ஓப்பனிங் டிசைனுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் செம்ம டைட்டாக இருக்குடா, அவ்வளோ ஈஸியாக ஓப்பன் ஆகாது போல். இந்த லிட் அந்த ஹிஞ்சு மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கும், பட் மேக்னெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அது அவ்வளோ ஈஸியாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்களா, வி ஸ்ட்ரகிள் டு ஓப்பன் இட். அப்படி தான் இருக்கும் எப்பயுமே. ஓப்பன் பண்ணிட்டாங்க. இல்லை வந்து எல்லா டைமுமே வந்து அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாக வந்து இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு நான் ஒரு ரீசன் சொல்ல போகிறேன். இப்போ இங்கே பாருங்க, இதை ஓப்பன் பண்ணேன். இப்போ இந்த பட்டு எல்லாத்துக்குமே காமனாக நான் நிறைய தடவை சேனலில் சொல்லியிருப்பேன், தயவுசெய்து உள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது திரும்ப தொடச்சிட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் என்ன ஆகிடும்னா, இதோட சார்ஜிங் கனெக்டர் உள்ளே இருக்குது. ஆமாம், ஒரு காது குடையிற பட்ஸில் ஒரு IPA சொல்யூஷனை விட்டு துடைக்கணும், கொஞ்சம் கஷ்டம். பட் இதுலலாம் எப்படின்னா, இதில் துடைக்கிறது வந்து நீ பட்டோட ஏரியாவையும் தொடச்சிடலாம், விரல் விட்டு இப்படி தொடச்சிடலாம், சார்ஜிங் கனெக்டர் இருக்கிற இடத்தையும் தொடச்சிடலாம், MIUI எல்லாம் ஈஸியாக. ஸோ தொடச்சி மெயின்டைன் பண்ணுறது ஓவர் த இயர் அந்த 1 இயருக்கு மேலே ரெகுலராக க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணுறவங்க நிறைய அந்த ஃபெயிலியர் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இதுவும் பாரு, இதுவுமே வந்து ஈஸியாக தொடச்சிடலாம். ஸோ இந்த க்ளீனிங் ஆஸ்பெக்ட்ஸில் மெயின்டைனிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. Realme வந்து கொஞ்சம் அடியில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டம் தான். ஆனால் இதில் லுக் வந்து Realme தான் மாசு. 3த்துலேயும் பாக்ஸ் டிசைன் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் Realme, செகண்ட் இது ஓவல் ஷேப்பில் இருக்கான். எனக்கு பர்சனலாக இது பிடிச்சிருக்கு. பாக்கெட்லேயும் ஈஸியாக வச்சுட்டு போயிடலாம். அப்புறம் மக்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுல செகண்ட் MIUI அட்ராக்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் இந்த பாவம் இவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ரிங் சோப்பு மாதிரி இருக்கான். சரி, இப்போ எல்லாருமே டைப் சி தான்டா. சரி, எல்லாருமே டைப் சி தான். எல்லாரோட ஹிஞ்சி ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம பேசியிருப்போம். இது ஹிஞ்சி ஸ்ட்ரென்த் சூப்பர் தான். இதுவும் நல்லா இருக்கு. ஆனால் பெருசாக மேக்னெட்ஸுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் கொட்டிடும், இதெல்லாம் விழ வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து வேறு டிசைன். இப்படி வச்சு இப்படி ஆட்டினா விழுந்துடும். சரியா, வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. ஆமாம், இதுவும் கண்டிப்பாக விழுந்துடும். என்னது இது, இந்த ப்ரொப்போஸ்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, ரிங்லாம் கொடுத்து. ஸோ இது வந்து பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில். இப்போது டிசைன் எப்படின்னா, வியர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து எனக்கு என்னென்னா, இந்த ஸ்டெம் இருக்குல்லடா, ஆமாம், ஸ்டெம் வந்து கொஞ்சம் ஆடாக ஃபீல் ஆகும் ஆகிறதுக்கு. சிலிண்டர் வந்து தனியாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி, ஒரு டுவல் டிசைன். ஆனால் காதில் மாட்டுறதுக்கு நல்லா இருக்குது. நீ அதை மாட்டிக்க. காதில் மாட்டும் போது கம்ஃபர்ட்லாம் முக்கியமாக என்னென்னா, காது ஷேக் பண்ணாலும் சரி, படுத்துட்டு மூவி பார்த்தாலுமே வந்து இது கீழே கலரில் இல்லையா, இப்படி படுத்துட்டு இப்படி விட்டத்தை பார்த்த மாதிரி படம் பார்த்துட்டு இருப்பாங்க. ரீசெண்டாக இதில் வந்து படுத்துட்டு பார்க்குறதுல டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண அப்படின்னா போல்ட் தான். Realme ஓகே, ஸ்கோர்ஸ் குட், நல்லா தான் இருக்குது. பட் அந்த ஸ்டெம் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இவன் வந்து வேறு லெவல் டிசைன்ரா, வேறு லெவல் டிசைன். என்ன தான் பட்டு பெருசாக இருந்தாலும் காதில் மாட்டினதுக்கப்புறம் இது என்னன்னா, மற்ற மாடல்ஸை விட அந்த பட்டு சைஸுமே கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஆமாம், ஸோ இது வந்து இதில் உள்ள அட்வான்டேஜ். இப்போ MIUI நல்லா இருக்கு. எனக்கு இப்போ இந்த ஸ்டெம்மு டிசைன் இப்படிலாம் யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, 3மே வந்து ஃபிட்டில் பிரச்சனை எனக்கு வரல. ஆனால் MIUI ANC ஆனில் இருக்கா என்ன, காதில் வச்சு ஏன்சியே இல்லை. ஆனால் டிசைனே வந்து அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, உண்மைதான், கிண்டலுக்கு சொல்ல. நிஜமாவே வந்து காதில் மாட்டினதுமே எனக்கு வந்து லாக் ஆன மாதிரி ஒரு ஃபீல். இப்போ எனக்கு வந்து எப்படி தெரியுமா இருக்குது டிசைன் ஆஸ்பெக்டில். அப்போது சீரியஸாகவே வந்து பார்க்குறதுக்கு இது மேபி கொஞ்சம் டம்மி பீஸாக தெரியலாம். ஆனால் நிஜமாவே இது வந்து ஓவரால் ஃபிட்டு எல்லாம் வச்சு பார்க்கும்போது 3மே நல்லா இருந்தது ஃபிட்டில். ஆனால் அந்த ENC ஆமாம், அது நிஜமாக இதில் நல்லா இருந்தது. ANC வந்து நம்ம ANC இல்லை அப்படின்றது வந்து டிசைனில் வந்து அதை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து யார் அப்படின்னு பார்த்தா OnePlus, அதுக்கு அடுத்து Realme. சரியா, ஆர்டர் வைஸ். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஆடியோ குவாலிட்டிக்கு போயிடலாம். ஸோ ஆதித்யா லிசன் பண்ணிட்டோம். லிசன் பண்ணி 3த்தில் எது பெஸ்ட்டுன்னு அவன் சொல்லிட்டோம். அவனோட தரப்பில் என்ன அவன் சொல்கிறானோ அதுவே எனக்கு போதும். அண்ட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுங்கிறது நானும் சொல்கிறேன். MIUIலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தா ஓகே, எல்லாத்தையுமே நான் வந்து ஒரே ஃபோனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரசிக்கிறேன் போலியா நம்மளே. ஓகே டன்னா, இந்த Realmeக்கு போ.
OnePlus இருக்குது, அதையும் கேட்டுடலாம். ஓகே. ஸோ இதில் என்ன ஹைலைட்னா, இது 3000 கீழே ஆஃபரில் இப்போ கிடைக்குது, அது ஒரு பெரிய ப்ளஸ். இது 2000க்கு கிடைக்குது. இது வந்து ஆஃபர் டைமில் ஆதியே போட்டிருந்தோம் ஒரு தடவை, 4000 கீழே வந்துச்சு. 4000 ஆமாம், ஒரு வாட்டி சேல் அந்த அடிஷ்னல் கூப்பன் 3009 எவ்வளோ போட்டிருந்தான், 3000 சம்திங் போட்டிருந்தான், 900 சம்திங் அந்த ப்ரைஸ்க்கு. ஆமாம். சரிந்தா, அதே பாட்டு, அதே வால்யூம், அதே ஃபோன். ஓகே. ஸோ இப்போது 3த்துலேயும் கேட்டிருக்கான். இதில் நாங்கள் இன்னொன்று சொல்லியிருக்கோம், 2த்துலேயுமே வியர் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 2த்துலேயும் வியர் டிடெக்ஷன் இருக்கும். எல்லாமே வந்து டியூவல் டிரைவர் தான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், ஆதித்யா சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் பர்சனலாக டியூனும் பண்ண முடியும் உங்கள் ஈக்குவலைசர் வச்சு. ஏன்னா ஒரு சிலர்லாம் அன்றைக்கி பசங்க அனுப்புகிறாங்கடா, ஆனால் சவுண்ட் ஐடின்னு ஒரு ஆப் இருக்குது, நான் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஆப். ஒருத்தர் என்னன்னா மியூசிக் வாலெட்டில் வந்து நீங்கள் ஆஃப்லைன் ட்ராக்ஸ் போடுங்க, இன்னொருத்தர் பவர் ஆம்ப் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி சஜஷன்ஸ் வருது. ஏன் வருது அப்படின்னா, நம்ம வாங்கின ப்ராடக்ட்டை டியூன் பண்ணணும் ஃபர்தரானா இந்த மாதிரி ஈக்குவலைசர்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்னா அதோட அவுட் புட்டை நம்மளே சில பேர் அந்த ஆப் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தான் உண்டு. ஸோ இதில் வந்து என்னன்னா மிவிக் ஆப் சப்போர்ட் கிடையாதுல. மிவிக் இருக்கா? தப்பிஸ்டாண்டா. சரி, இப்போ நீ 3த்துலேயும் லிசன் பண்ணல, உனக்கு எப்படி இருந்தது? எனக்கு வந்து OnePlus வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக ஃபீல் ஆகுது. ஓகே, ரிச்சாக ஃபீல் ஆகுது. மிவி என்ன அப்படின்னா, நம்ம ப்ரைஸு இந்த 3த்தை கம்பேர் பண்ணும்போது மிவி வந்து ஒரு இது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் OnePlus வந்து எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது. பட் மிவி இந்த ப்ரைஸ்க்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக ஒருத்தர் தான் ஆகணும். ஏன்னா பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டராக ப்ரிஃபர் பண்ணுற ஆடியன்ஸையுமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டலுமே வந்து நமக்கு அந்த கிளாரிட்டி வந்து மிஸ் ஆகலை. ப்ளஸ் வோக்கல்ஸுமே வந்து நல்லா என்ஹான்ஸராகவும் இருக்குது. கரெக்டாக அந்த 3மே இப்போ ஒரு சில பட்ஸ்லாம் பேஸ் வந்து மற்ற ஃப்ரீக்வன்சி அப்படியே பயங்கரமாக டாமினேட் பண்ணிடும், அது டிஸ்டார்டாகவும் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி வந்து எனக்கு மிவியில் ஃபீல் ஆகலை. இது வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக, 2த்துலேயுமே வந்து இது கொஞ்சம் பேலன்ஸ்டாக ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. பேஸ் வந்து ரொம்ப பூஸ்டராக தம் அடிக்கிற மாதிரி இல்லை, ஸ்லைட் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது. பை த சேம் டைம் எனக்கு இந்த வோக்கல்ஸு இன்ஸ்ட்ருமெண்டலுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது 5 Pro வந்து ஒரு பேலன்ஸ்டு ஃபீல் கொடுக்குது. OnePlus ஓவரால் ஒரு ரிச் ஆடியோ, பேஸ்மே வந்து கொஞ்சம் அந்த ரிச்னஸ் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. மிவி வந்து பட்ஜெட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இதே மாதிரி தான். இப்போ இந்த 3த்துலேயும் நானும் லிசன் பண்ணி பார்த்தேன். யாருமே கண்டிப்பாக 100% வால்யூம் வைக்க மாட்டீங்க, இருந்தாலும் வேணும்னே நக்கலுக்கு வச்சு பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, மிவியில் வந்து டிஸ்டார்ஷன் கம்மியாக இருந்தது. அதுக்கு அடுத்த பிளேஸ் இது, அதுக்கு அடுத்த பிளேஸ் இது. ஸோ இது இல்லைன்னா 100% வால்யூம் சத்தியமாக கேட்க மாட்டோம், அவ்வளோ லவுடாக இருக்குது. இதெல்லாம் எல்டாக்கில் வந்து நீங்கள் 100% கேட்டிங்கன்னா காது கேஸோட ஆகிடும். சரியா? ஆனால் சும்மா வச்சு பார்த்தோம், ஒரு டெஸ்ட் தான். இந்த எப்படி 310cc வண்டிங்க முறுக்குனா இவ்வளோ ஸ்பீடு போகுங்கிறாங்கன்னா, டெய்லி பொழுதுனைக்கு இங்கேருந்து ஆஃபீஸ் போகும்போது முறுக்கிட்ட போகிறோம். சும்மா ஒரு ஆசைக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபுல் வால்யூம் வச்சு பார்த்தா காது கண்டிப்பாக காலி ஆகிடும். பட் இப்போ இங்கே என்னென்னா, எனக்கு இதோட ப்ளஸ்ஸாக என்ன தோணணும் எப்பயுமே இதை யூஸ் பண்ணும்போது, பேஸுக்கான அந்த டைனமிக் டிரைவரும் மாஸ் பண்ணோம். எக்ஸ்ட்ரா 6mm ட்வீட்டர் ஒன்று இருக்குல்ல, அதில் எனக்கு வந்து அந்த ஹைஸும் ரொம்ப ரிச்சாக புஷ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும், அந்த சில் சவுண்ட்ஸ் எல்லாம். சரியா? இது வந்து மிவியில் எப்படி இருந்ததுன்னா, எல்லாமே எனக்கு வந்து நான் டியூல் டிரைவர் வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் நான் ஃப்ளாட்டாக தான் கொடுப்பேன். உனக்கு பேஸ் இருக்கும், ஆனால் எல்லாமே எப்படி இருக்குன்னா அப்படியே உனக்கு அப்படியே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கும். நீ வேணால் டியூன் பண்ணிக்க. அப்போ ஆப்பில் போய் நம்ம டியூன் பண்ணால் இன்னும் பெட்டர் ஆகும். ஸோ இதுக்கு தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினாலும் ஆப்பில் போய் டியூன் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ஆகும். நீங்கள் டியூன் பண்ணி மாற்றிக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்ற முடியும். சரியா? ஸோ இது எதுக்குன்னா, 4000 ரூபாய்க்கு ஆஃபரில் வந்ததுன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கலாம். அதே சமயம் சூப்பர் ஒர்த், அண்டர் 3000 4000 சூப்பர் ஒர்த்து. பட் அந்த 4000 வரது வந்து கொஞ்சம் ரேர். எப்பயாச்சும் வந்து டக்குன்னு கண்ணை மூடி திறக்கிற டைம் வந்து டீல் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா, ரெகுலராக சேல்னு வந்துட்டாலே வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து 500 கம்மி பண்ணுறாங்க. 5000 வந்துடும். அங்கேருந்து 500 பேங்க் டிஸ்கவுண்ட் வந்துடும். 4500க்கு ரெகுலராக நார்மலாக மந்த்லி சேல் வந்துட்டு இருக்கும்ல. 5 Pro 5 Pro ஆமாம். 5 Pro எப்படின்னா, வாமா மின்னல் மாதிரி காலையில் ஒரு 1/2 hour ஸ்டாக் வருது, திருப்பி போயிடுது. நைட்டு திடீர்னு ஒரு 12-12:30 மணிக்கு ஸ்டாக் வருது. அந்த மாதிரி கலர்ஸுமே வந்து வந்துட்டு போயிட்டுருக்கு. பட் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கினவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. 2800 வாங்கினவங்க. ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் தான் சொல்கிறேன், நாங்கள் இப்போ யூஸ் பண்ணது ஹானர் ஃபோனுங்க. ஏன்னா நான் வந்து வீட்டில் மோஸ்ட்டாக என்னை சுற்றியுமே வந்து அதிகமாக சாம்சங் ஃபோன்ஸ் தான் இருக்கும். சாம்சங் ஃபோனில் நான் எல்ஹெச்டிசி மிஸ் பண்ணுறேன், ஏஏசியில் தான் வந்து நமக்கு ஒர்க் ஆகுதா. பட் அதுவே வந்து ரியல்மி 75G யூஸ் பண்ணும்போது டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ். சாம்சங்கில் எல்ஹெச்டிசி மட்டும் தான் மிஸ் ஆகுது, ஆப்டெக்ஸ் எஸ்டி இல்லை. பட் பட்ஸ் 2 Pro மாதிரி யூசர்ஸ் வந்து சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எஸ்எஸ்சி கோடக்கில் வந்து நமக்கு பெட்டரான ஃபீல் இருக்கு. அது ஓகே, சாம்சங்க்கு நல்லாயிருக்கும். ஓகேங்க. ஸோ இதுதாங்க. அப்போ என்னன்னா, இதுதான் பெஸ்ட்டுன்னு இல்லை. பட் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் நாங்கள் கொடுத்துட்டோம். 2000 ரூபாய்க்கு ஒரு இந்தியன் பிராண்ட். ஒரு சில பேருக்கு வந்து எல்லாரும் இந்த ப்ராடக்ட் OnePlus Buds 3 தான் பிடிக்கணும் அப்படின்றது இல்லை, அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஒரு ஃபேக்டராக இருக்குது. இப்போ OnePlus Buds 3 தான் பிடிக்கணும்னா எக்ஸ்ட்ரா 1200 ரூபா செலவு பண்ணணுமே, அதுவும் ஆஃபர் டைமில்.
ஏன்னா இது அசால்ட்டாக உனக்கு 2800 கிடைச்சது, 2800 கிடைக்குது. அதுவே அமேசான் பே கார்டெலாம் யூஸ் பண்ணால் 5% கேஷ்பேக் வேறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் ஃபைனலாக வந்து பெருசாக ப்ரைஸ் ட்ராப் இல்லை. 1,100 கம்மி பண்ணியிருக்காங்க லான்ச் ப்ரைஸ். 1899 இருக்குது. மேபி சேல் டைமில் பிக் பில்லியன் டேக்கு 1500 கம்மியாக கிடச்சிது அப்படின்னா சூப்பர் பயங்கர வர்த்தாக இருக்கும். ஸோ மொத்தம் ஃபைனல் ப்ராடக்ட்டும் திரும்பி அதே தான். ஓகே, இதுக்கு அது சலச்சவன் அதோட இது பெட்டர் அப்படி கிடையாது. நம்ம எப்படி டியூன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் எல்லாமே அமைய போகுது. ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ல இந்த மாதிரி டியூன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும் சிவபரணி. பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு எஸ்பிஎஸ் சேனல். பாரா கரெக்டாக வச்சிருக்காங்க டெம்ப்ளேட். பை.